மார்கழித் திங்கள் 11ஆம் நாள். திருவெம்பாவை 11ஆம் பாடல். மொய்யார் தடம்பொய்கை புக்கு முகேர் என்ன கையால் குடைந்து குடைந்து உன் கழல்பாடி ஐயா வழியடியோம் வாழ்ந்தோம்காண் ஆரழல் போல் செய்யா வெண்ணீறு ஆடி செல்வா சிறுமருங்குல் மையார் தடங்கண் மடந்தை மணவாளா ஐயா நீ ஆட்கொண்டருளும் விளையாட்டில் உய்வார்கள் உய்யும் வகையெல்லாம் உய்ந்தொழிந்தோம் எய்யாமல் காப்பாய் எமையேலோர் எம்பாவாய். விளக்கம். எம்பெருமானே, அருளாளா, வண்டுகள் மொய்க்கும் மலர்கள் நிறைந்திருக்கும் குளத்தில் நாங்கள் குதித்து மகிழ்கிறோம். அற்ப ஆசையுடன் குளத்து நீரின் அடியில் கைகளால் துழாவி துழாவி பார்க்கிறோம். ஆமாம், உம் திருவடி தட்டுப்படாதா என்ற ஏக்கம். அது சரி, திருமாலுக்கே கிட்டாத அந்த பேரு எமக்கு கிட்டிவிடுமா என்ன? ஆனாலும் உன் திருவடிகளை எங்கள் மனதில் இருத்தி நீடாடும் போது உண்டாகும் ஆனந்தத்துக்குத்தான் அளவு ஏது? ஐயனே, நாங்கள் உன்னை எண்ணி பாவை நோன்பை உளமாற அனுசரித்து வருகிறோம். செந்தழல் போன்ற செம்மேனியனே, உடலெங்கும் திருநீறு மணக்க விளங்குபவனே, அனைத்து செல்வத்துக்கும் அதிபதியே, நாங்கள் உன்னையே சரணடைகிறோம். மைத்தீட்டிய பேரழகு விழியால் பார்வதி தேவியின் மணாளனே, நீ உலகத்து ஜீவன்களையெல்லாம் ஆட்கொண்டவுடன் அவை எத்தனை நன்மைகள் அடையுமோ அவை எல்லாவற்றையும் நாங்கள் அடைந்து விட்டோம். இதில் எங்களுக்கு சிறப்பு தகுதியும் உண்டே. ஆமாம், உன்னை உய்வடைந்த சிலந்தி, யானை மற்றும் பறவைகளை விட எங்களால் உன்னை வாயார பாடி மனமார துதிக்க முடிகிறதே. இந்த சிறப்பையும் எங்களுக்கு அருளியவன் நீயே அன்றோ? அப்படி செய்வதாலேயே அனைத்து பேட்டினையும் அடைந்துவிட்ட உணர்வு எங்களை ஆட்கொண்டு விடுகிறது. போற்றவும் வணங்கவும் கிடைத்த இந்த பாக்கியங்களால் எப்போதும் ஒரு நாளின் எல்லா செயல்களின் போதும் உன்னை நினைத்தும் பாடியும் நாங்கள் மகிழ்கிறோம். இந்த பேரின்ப நிலை எங்களுக்கு எப்போதும் நிலைத்திருக்க அருள்வாய் ஐயனே.